அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கீங்க. வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். வணக்கம் கனிமொழி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து நிறுவன ஊழியர்கள் அறிவித்துள்ள காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் ப. ராம்குமார் ஆதித்தன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த முறையீடை செய்தார். பொங்கல் பண்டிகை காலங்கள் நெருங்கி வரக்கூடிய சூழலில் போக்குவரத்து ஊழியர்கள் காலவரையற்ற ஸ்ட்ரைக் அறிவிப்பது சட்டவிரோதம். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கை செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும். இந்த வழக்கை அவசர வழக்காக உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என முறையீடு செய்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நாளை இந்த வழக்கு முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என இந்த முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.